நம்மளுடைய எல்லா ஒரு லைஃப்லையும் இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்மளுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இதுக்கு ஒரு அறிகுறி இது. இனிமேல் நீ உன்னை பார்த்துக்கணும், உனக்கு பொறுப்பு வந்துச்சு அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஆங்கிள் இதை பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்மளுடைய அப்பா அம்மா கோல்டு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹியூமன்ஸுக்கும் கோல்டுக்கும் இருக்கிற இந்த நம்பிக்கை வந்து இன்றைக்கி நேற்றுக்கில் கிட்டத்தட்ட 40,000 இயர்ஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ கிங்டம்ஸ் உருவாகிருக்குது, எத்தனையோ கிங்டம்ஸ் காணாமல் போயிருக்கு, எத்தனையோ கண்ட்ரிஸ் உருவாகிருக்குது. இப்போது எக்கனாமிக்கலாக குளோபலாக பெரிய கண்ட்ரிஸ்லாம் உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர், அதுக்கு முன்னாடி எஜிப்தியன் சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த ஒரு மெட்டல் மட்டும்தான் இன்னமும் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து இத்தனை வருஷம் கழிச்சியும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் கோல்டு ரேட் இவ்வளோ விளைவாக இருக்குது, அதுக்கப்புறம் பல வருஷமாக ஏன் கோல்டு இன்னமும் விலை குறையாமல் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கோல்டு வந்து பூமியோட மெட்டலே கிடையாது, அது வெளி கிரகத்திலேருந்து வந்து விழுந்த ஒரு மெட்டல் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வெளி கிரகத்திலேருந்து விழுந்த இந்த மெட்டலுக்கு வந்து ஏன் இவ்வளோ விலை பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் ஹியூமன்ஸும் அதுக்கப்புறம் கோல்டுக்கும் இவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அதுக்கப்புறம் இப்போது டாலர்ஸ்க்கு வந்து யூஎஸ் மதிப்பு கொடுக்குறாங்க, ருப்பீஸ்க்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஆனால் இந்த கோல்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து யார் ஏற்றுறாங்க, அதுக்கப்புறம் யார் இது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் கோல்டு வந்து விலை வந்து குறையும், சம்டைம்ஸ் விலை வந்து ஏறும். ஸோ இதெல்லாம் இப்படி ஜிக்ஸாக்ஸாக போகிறதெல்லாம் யார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜி ஸ்குவாட் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நார்மல் பர்சன் உங்களை மாதிரி தான், ஓகேவா? நான் இன்னும் டிகிரி கூட வாங்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச கோல்டை பற்றி விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சொல்ல போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி தான் வரும், ஓகேவா? நம்ம வந்து கோல்டு வந்து ஃபஸ்ட்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து உருவான காலகட்டம் இருக்குதுல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பூமி உருவான காலகட்டத்தில் தான் கோல்டு வந்து முதல்ல வந்துச்சு. நம்ம வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருந்தாருன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸு, அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தியன். ஸோ இதெல்லாம் தாண்டி மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆஃப் இருக்குது இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்து பூமி உருவான காலகட்டத்தில் வந்து இந்த கோல்டு வந்து பேஸ்லேருந்து இடத்துல வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ கோல்டு வந்து இந்த பூமியில் உருவான மெட்டல்னு கிடையாது, ஓகேவா? பல வருஷம் பல கோடி மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆஃப் முன்னாடி ஃபேஸ்லேருந்து விழுந்த மெட்டல், ஓகேவா? இந்த மெட்டல் வந்து பல வருஷமாக மண்ணுக்குள்ளேயே புதஞ்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 40,000 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ முதல்ல ஹியூமன் வந்து அந்த மெட்டல் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நம்மக்கிட்டே இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுது. அகெயின் சொல்கிறேன், நம்ம 1000 இயர்ஸுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்தார், 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்தார், 500,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எகிப்தியன் சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த கோல்டு வந்து விழுந்துருக்கு, ஓகேவா? இந்த கோல்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்து 40,000 இயர்ஸுக்கு முன்னாடி. அப்போனா எத்தனை வருஷமாக அது மண்ணுக்குள்ளேயே புதஞ்சு இருக்கும் அப்படின்றது நம்மக்கிட்ட சரியான ஆன்சர் கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறதுனா, 40,000 இயர்ஸுக்கு முன்னாடி தான் முதல்ல ஹியூமன்ஸ் வந்து கோல்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இதுனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து கோல்டு வந்து வெளி கிரகத்தில் தான் வந்து விழுந்தது, நம்மளுடைய பூமியில் இருக்கிற மெட்டல் கிடையாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேடா, எனக்கு இது டவுட் கிளியர். இப்போது கோல்டு வந்து ப்ரைஸ் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பூமியில் இல்லாமல் வெளி கிரகத்திலிருந்து விழுந்த ஒரு மெட்டல், ஓகேவா? இந்த மெட்டல் வந்து பிக்சட் குவான்டிட்டி தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோல்டோட மெட்டல் இருக்குது, ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ அந்த கோல்டு வந்து நிறைய பேர், இப்போ கோல்டு பிடிக்காதவங்க யார் இருக்கா? எல்லாருக்குமே பிடிக்கும், ஓகேவா? ஸோ இந்த கோல்டு வந்து எல்லாருமே ஆசைப்படுறதுனால இந்த பிக்சட் குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கிறதுனால
ஸோ இதோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது, அதனாலே இதோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகுது. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. ஓகேவா, இது மண்ணுக்குள்ளேருந்து எடுக்குதுன்றது எக்ஸ்ட்ரீமான ப்ராசஸ். ஓகேவா, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இப்போ வந்து மணல் வந்து நீங்கள் அலசி பல குவான்டிட்டியான மணலை வந்து நீங்கள் அலசி எடுத்தாங்க சின்ன பீஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கோல்டு எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய காசு செலவாகிறோம், அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் வேணும். ஸோ இதனாலேயே இதோட வேல்யூ வந்து அதிகமாகுது. இப்போ வந்து கோல்டு வந்து அதிகமாக பூமியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தான். ஸோ ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் தான் அதிக கோல்டு இருக்குனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரிச்சாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இதோட ப்ராசஸ் வந்து எடுக்கிற ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதோட செலவு வந்து அதிகமாக இருக்குது. அதனாலேயே அங்கே இருக்கிற மக்கள்னால அதை எடுக்க முடியல. ஸோ இதனால் அங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வராங்க வெளியே போகிறாங்க. ஸோ ஆப்ரிக்காவில் நிறைய பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இதோட வேல்யூ வந்து எதுக்காக இவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து அதோட ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, அதோட செலவு அதிகமாக இருக்கிறதுனால இதோட விலை வந்து கோல்டோட விலை வந்து ரைஸ் ஆகுது. மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாத்தாவோட அந்த கடப்பாரை, மம்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இரும்பலான பொருட்கள், அந்த பொருள்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ அது எப்படி ஆகும் சொல்லுங்கள், அது துருப்பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த கோல்டு வந்து அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கோல்டு வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா, இதனாலே அதோட விலை வந்து அதிகமாகுது. இப்போ வந்து அவருடைய காலகட்டம் மட்டும் இல்லை, பல வருஷமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவருடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க அந்த கோல்டு கூட அப்படியே தான் இருக்கும். இந்த பாலாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கோல்டு, அயனு, ஸோ இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அது வந்து உடைஞ்சிரும், இல்லை ஏதோ ஒரு துரும்பிடிச்சிடும். ஆனால் கோல்டு வந்து அப்படியே தான் இருக்கும். எப்படி வாங்கணுமோ வாங்கிறது கூட அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே இதோட விலை வந்து ரைஸ் ஆகுது. ஃபோர்த்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா காலகட்டத்தில் இருந்த அந்த கோல்டை வந்து நம்ம வந்து உருக்கி நமக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷேப்பை உருவாக்கிடலாம். ஓகேவா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஜெல்லாக இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம், இந்த வடிவத்தில் மாற்றுங்க. இந்த கோல்டு வந்து அவரோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேங்களே, கோல்டு உருவான அந்த காலகட்டத்துலேயே அந்த கோல்டு வந்து இருக்கிற மாதிரியே அது ஷேப் வந்து இப்படி மாற்றணும்னு நினச்சாக்க அது உருக்கி வந்து ஈஸியாக கோல்டை வந்து மாற்றிடலாம். அதனாலே இதோட விலை வந்து ரைஸ் ஆகுது. ஃபிஃப்த்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கோல்டு வந்து ஃபிசிக்கலாக எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்குது. இது எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எஜிப்தியன் வாழ்ந்த அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க. ஓகேவா, அப்போ வந்து அந்த மக்கள் வந்து நம்பின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கா, அவங்க வந்து ஸ்கின்னு வந்து எந்த கலரில் இருக்குன்னா கோல்டு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஓகேவா, அதனாலேயே இவங்க வந்து இந்த கிங்ஸ்லாம் இறந்தது பின்னாடி அவங்க வந்து அந்த மம்மிஸில் அடிக்கிறப்போ அவங்க வந்து இந்த கோல்டு வந்து அந்த பாடி ஃபுல்லாக கோல்டு போட்டு தான் அவங்க வந்து பொறிச்சு வைப்பாங்களாம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஏன்னா கடவுளுக்குள்ளே இறந்த உடனே கடவுள்கிட்ட போவாங்க. ஓகேவா, கடவுளுக்குள்ளே போனோடனே கடவுள் வந்து ஸ்கின் வந்து கோல்டு கலரு, ஸோ நம்மக்கிட்டேயும் கோல்டு இருக்குது, நம்மளுடைய ஸ்கின்னும் கோல்டு அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இதில் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடம்பு வந்து தான் மக்கி போயிடுச்சு, ஆனால் அந்த கோல்டு வந்து இன்னமும் அப்படியே இருக்குது. இதனாலே இதோட கோல்டோட எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து அதிகமாகிடுச்சு. இதனாலே கோல்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் கோல்டை வச்சுன்னு ஈஸியாக பேங்க்கில் வந்து லோன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல் பேங்க் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, இல்லை மலேசியா, சிங்கப்பூர், ஸோ எங்கே நீங்கள் போய் கோல்டை கொடுத்து லோன் கேட்டிங்கன்னா பேங்க்கில் ஈஸியாக லோன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இட் இஸ் இன்டர்நேஷ்னல் கரன்சி ஃபார் கோல்டை வச்சுன்னு நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களால் கோல்டை வச்சுன்னு லோன் எடுக்க முடியும், இல்லை காசு வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சி. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கோல்டை பற்றி தெரிஞ்சு கோல்டு வந்து இப்படி தான் இருக்குது, இதனால தான் ரைஸ் ஆகுது. ஸோ ஓகே, கோல்டுனா ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு. இப்போது கோல்டோட விலை வந்து ஏன் குறைஞ்சி ஏறுது, அதுக்கப்புறம் ஏன் அதோட விலை இவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ரீசன், உலகத்தில் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் வந்தப்போ இந்த மாதம் நம்ம இருக்கிறோம், அடுத்த மாதம் இருக்குமா அப்படின்ற கேள்வி வரும். ஓகேவா, இதனாலே நிறைய பேர் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து 10 ரூபா கொடுத்து ஒரு பென்னோ பென்சிலோ ஒரு சாக்லேட்டோ வாங்குகிறோம். பட் நாளைக்கு அந்த 10 ரூபா கொடுத்து இதோட விலை வந்து அதோட விலையாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதனாலே இவங்க வந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உலகத்தில் பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த கோல்டு மேலே போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ 10 ரூபாய் இருக்கிற விலை வந்து திடீர்னு நாளைக்கு 15 ரூபா ஆகலாம், நாளைக்கு 9 ரூபா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விலை ஏறும் குறையும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஃப்டி பார்க்கறதுக்கு தான், அவங்களுடைய முக்கியமான நோக்கமே அவங்களுடைய சேஃப்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக தான் இவங்க வந்து கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
கோல்டு மேலே பணத்தை போடுறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட விலை வந்து 10 ரூபாய் இருக்குது, ஓகேவா? இவன் வந்து 11 ரூபாய்க்கு கேட்குறான், இவன் வந்து 12 ரூபாய்க்கு கேட்குறான். நான் வந்து என்ன பண்ணுவேன், 11 ரூபாய்க்கு கொடுக்கறத விட 12 ரூபாய்க்கு கொடுக்குறது தான் விலை அதிகமாக இருக்குது தான் நான் கொடுப்பேன். ஸோ இவனுக்கு வந்து 12 ரூபாய்க்கு இவனுக்கு கொடுத்துட்டேன். இவன் வச்சுருக்கிறப்போ இவன் வந்து 13 ரூபாய் கேட்குறான். இவன் 13 ரூபாய்க்கு கேட்குறப்போ இவங்ககிட்ட இப்படி மாறிடுது. இவன் வந்து 14 ரூபாய்க்கு கேட்குறான், இவன் வந்து 14 ரூபாய்க்கும் போது இப்படி மாறிடுது, ஓகேவா? இது வந்து இன்னொருத்தன் 15 ரூபாய்க்கு கேட்குறான், இன்னொருத்தன் 16 ரூபாய்க்கு கேட்குறான். 16 ரூபாய்க்கு கேட்குறவங்கெல்லாம் நான் கொடுப்பேன், ஓகேவா? 16 ரூபாய்க்கு கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ வந்து வைரஸ் வந்து எல்லாமே முடிஞ்சு உலகத்தில் வந்து நார்மலாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதோட விலை வந்து 16 ரூபாய் இருக்கா? 16 ரூபாய் இருக்கிறப்போ இவன் வந்து எனக்கு இப்போது இம்மிடியேட்டாக எனக்கு காசு வருது, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறதுனால இது வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓகே, இது வந்து நான் 11 ரூபாய்க்கு விற்கிறேன், 16 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து 11 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா உலகத்தில் வந்து பிரச்சனை இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாம் சேஃப்டியாக இருக்காங்க. அதனால் இவனுக்கு வந்து காசு வேணும். அதனால் இவன் வந்து என்ன பண்ணுறான், விலையை குறைக்கிறான். 14.5க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து வாங்கிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கோல்டோட விலை வந்து ஏறுது குறையுது. ஸோ இந்த மாதிரி கோல்டோட விலை வந்து மேலே கீழேன்னு வரதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை வந்து ஏறுது. ஏன்னா வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்காங்க. அதனாலே நிறைய உலகத்தில் வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டாக மாறிடுச்சு கோல்டோட கரன்சி. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போ வெளியே வந்து பேங்க்கில் போகிறத விட, எஃப்டிஐ நம்பி போகிறத விட, ஷேர் மார்க்கெட்டில் போகிறத விட, ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்குது, எப்போ என்ன நடக்குமே தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே இடிஞ்சு விழுந்துடலாம். ஸோ இதை வந்து சேஃப்டி பண்ண தான் இந்த கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, காசு நிறைய போடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கூட இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரப்போ கவர்மெண்ட் கூட இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா, இப்போ ரோமன் எம்பையர் வந்துச்சு, அதோட விலை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, முன்னாடி காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்திருக்கு, நிறைய எம்பையர் வந்திருக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர்லாம் சொல்லவே வேணாம். ஸோ எவ்வளோ பெரிய எம்பையர் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைலாம் வரப்போ ஈஸியாக அவங்களுடைய சேஃப்டி பண்ணுறதுக்காக கோல்டில் வந்து போட்டுடுறாங்க, அவங்களுக்கு சேஃப்டிக்காக. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர் 2000 வந்து 1 கிலோ கோல்டு வந்து 4 lakh இருந்துச்சு. அதே இப்போது 2026 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 crore மேலே, ஓகேவா? ஆல்மோஸ்ட் எவ்வளோ மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்து 1 கிலோ கோல்டு வந்து 28 லட்சம், ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம் 2015 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.3 லட்சம், ஓகேவா? இதில் வந்து அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த வருஷம் வந்து உலகம் வந்து சேஃபாக இருந்திருக்குன்னு அர்த்தம். மற்ற இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கோல்டில் வந்து நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அதனாலே கோல்டு வந்து அந்த வருஷம் குறைஞ்சிக்கும். இப்போது கோல்டில் மட்டும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்களா? அதுதான் இல்லை. இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேஜராக. ஆனால் ஜெல்லில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 47% வந்து இந்தியாவும் சைனா மட்டுமே உலகத்தில் இருக்கிற தங்கம் வந்து பாதி வந்து அவங்க வச்சுன்னு இருக்காங்க. எவ்வளோ? 47%. இன்ஃபேக்ட் ஏன்னா அவங்க வந்து இந்த மக்கள்லாம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ தங்க போட்டோம், உங்கள் வீட்டில் அது வந்து வரதட்சணை தப்பான விஷயம். ஸோ உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பர்த்டே பார்ட்டியாக ஒரு பார்ட்னருக்கோ இல்லை காதலிக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா, இப்போ கிஃப்ட்டுனா நம்ம நார்மலாக கொடுப்போம். ஆனால் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறப்போ என்ன கொடுப்போம், நம்ம மேக்ஸிமம் இந்த கோல்டு தான் கொடுப்போம். கோல்டு கொடுத்தா அது ஒரு எமோஷனல் கனெக்ஷன், ஓகேவா? சக்ஸஸ் ஆகாத கூட சக்ஸஸ் ஆகும், ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற தங்கம் வந்து பாதிக்கும் மேலே 47% வந்து கோல்டு மேலே பண்ணுறாங்க, ஓகேவா? 40% வந்து பேங்க்கில் வந்து பாராக வைக்கிறாங்க, அதாச்சும் காயின், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த 10 to 50% இந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கோல்டுலாம், ஓகேவா? இன்ஃபேக்ட் 47%. நான் வந்து கோல்டை பற்றி ஏன் இவ்வளோ ரைஸ் ஆகுது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டாக்கா அது சொன்ன பதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இஸ் ஸ்கேர்டு. அதாச்சும் உலகம் வந்து பயத்தில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலகம் வந்து சேஃப்டியாக இருக்குது. அப்படி சேஃப்டியாக இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யூஎஸ்லேருந்து சென்னைக்கு போவோம், சென்னையிலேருந்து மலேசியா போவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம், ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ கோல்டு வச்சுருக்கிறவங்க வந்து சோகமாக இருப்பான். என்னடா இது உலகம் இப்படி போயிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்கே, எந்த ஒரு
கெடுதலும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அவன் வந்து பெருசாக ஜாலியாக இருக்க மாட்டான். அதே வேர்ல்டு வந்து ரொம்ப பாதுகாப்பு அற்ற நிலைமையில் இருக்கிறப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த வைரஸு, இந்த பெரிய பெரிய நோய்கள், இல்லை ஏதோ ஒரு போரோ, இந்த மாதிரி நேரத்தில் வந்து கோல்டு வச்சுனுக்கு வந்து ஜாலியாக இருப்பான். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து பயங்கரமாக பயந்துட்டு இருப்போம். சரி தினா, இப்போ கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போது கோல்டு மேலே ஒரு 100 ரூபா போடுறீங்கன்னா கோல்டு வந்து அந்த விலை வந்து நாளைக்கு 90 ரூபா ஆகலாம். ஆனால் ஒரேடியாக 10 ரூபா ஆகாது. அதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 100 ரூபா போட்டு அது வந்து 1000 ரூபா ஆகலாம். ஆனால் சேஃப்டியில் ஒரேடியாக அது 0 கூட ஆகலாம், இல்லை 10 ரூபா ஆகலாம். ஓகேவா? இதனாலே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னோட சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதோட வேல்யூ வந்து குறையும் நாளைக்கு, ஆனால் மறுநாள் வந்து அதோட விலை வந்து ஒரேடியெல்லாம் குறையாது, விலை தான் ஏறும். ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? ஒப்பீனியனோட என்னுடைய பர்சனல் சாய்ஸ் இது. ஏன்னா இது வந்து நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கினது, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதிலிருந்து நான் கற்றுக்கினது. உங்களுக்கு கோல்டு மேலே போடணுமா, இல்லை பேங்க்கில் வைக்கலாமா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமான்னீங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஏன்னா எது பண்ணாலும் உங்களுடைய ரிஸ்க்கு தான். ஓகேவா? எது பண்ணாலும் உங்களுடைய ரிஸ்க்கை ஏற்றுக்கின்னு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புல வந்து எந்த ஒரு கோல்டும் கிடையாது. உங்களுடைய பார்ட்னரோ இல்லை உங்களுடைய மதரோ இல்லை சிஸ்டர் ஆர் பிரதர் யார் கேட்டுன்னா கோல்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கோல்டு வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் சொல்லுங்கள். கோல்டு வந்து பூமியோட மெட்டலே கிடையாது, அது வெளி கிரகத்திலேருந்து விழுந்த ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குல பயமுத்துங்க. ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் கோல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கோல்டை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுன்னு இருப்பீங்க. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா கோல்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் தினகரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஜிஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், செஸ் டிஜிஸ்.